ஹலோ காய்ஸ், இது வந்து மண்டே நைட் வந்து எடுத்த வீடியோ. ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறது முடியும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இன்றைக்கி என்னோட அண்ணன் பையன் அபிஷேக் வந்து பர்த்டே. ஸோ அவனை வந்து எல்லாம் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க, விஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து தோசையும் குழம்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு முட்டை பொரிச்சு குழம்பு தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அதான ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இதே குழம்பே 1 இயர் பேக் செஞ்சு கொடுத்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன கேட்டார்னா, உனக்குலாம் குழம்பே வைக்க தெரியாதா? எங்கள் அம்மாலாம் இப்படி செய்ய மாட்டாங்க, எங்கள் வீட்டில் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னார். பட் இன்றைக்கி செஞ்சு கொடுத்ததும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போ நாம் எதனா செஞ்சால் நம்ப மாட்டாங்க போல், புது டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி தான். ஆனியன், அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் குழம்பு மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக சிம்மில் வச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ சைட் பை சைடு வந்து எக்கும் நான் ஆம்லேட் போட்டு வச்சுக்கணும். கரு வந்து உடையக்கூடாது. லைட்டாக பெப்பரும் சால்ட்டு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க அந்த முட்டையை போட்டு நல்லா அதில் ஊற விடணும் அந்த கிரேவியில். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுருங்க, மூடி விட்டுருங்க. ஃபைனலாக கஸ்தூரி மெத்தி, பெப்பர், அப்புறம் வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கல் தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.